இப்படி போடு. கீழே ஓட்டுறவா? கீழே போடு. வேலைக்காரனோ நீ? நான் வேலைக்காரன் நோனி இல்ல. வேலைக்காரனோ நீ? இந்த திட்டில் தைக்க மூதேவி. திட்டுறியா? இப்படி திருப்பி போடுறா. திருப்பி போடவா? ஜாய் படுவா. இன்னைக்கு தான் தாத்தா நல்ல ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறார், படுவான்னு. ஏண்டா என்ன நீ வாடுக்க படத்துன்னு இருக்க? நீங்க தான் தாத்தா படுவாண்டீங்க. படவாண்டு திட்டில் மனதோடுதான் நான் பேசுவேன், விழியோடுதான் விளையாடுவேன், உன்மடி மீதுதான் கண்ணோடுவேன், அதோடுதான் நான் பாடுவேன், மனதோடுதான் நான் பேசுவேன், விழியோடுதான் விளையாடுவேன். இப்படி போடு. கீழே ஓட்டுறவா? கீழே போடு. வேலைக்காரனோ நீ? நான் வேலைக்காரன் நோனி இல்ல. வேலைக்காரனோ நீ? இந்த திட்டில் தைக்க மூதேவி. திட்டுறியா? இப்படி திருப்பி போடுறா. திருப்பி போடவா? ஜாய் படுவா. இன்னைக்கு தான் தாத்தா நல்ல ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறார், படுவான்னு. ஏண்டா என்ன நீ வாடுக்க படத்துன்னு இருக்க? நீங்க தான் தாத்தா படுவாண்டீங்க. படவாண்டு திட்டில் மூதேவி. மனதோடுதான் நான் பேசுவேன், விழியோடுதான் விளையாடுவேன், உன்மடி மீதுதான் கண்ணோடுவேன், அதோடுதான் நான் பாடுவேன், மனதோடுதான் நான் பேசுவேன், விழியோடுதான் விளையாடுவேன். படம் எடுத்து படுவர தாத்தாவுக்கு, கல்வி போட எழுதி படுவர தாத்தாவுக்கு. அரோகரா அரோகரா அரோகரா. நிறுத்துவா. என்ன செய்துட்டு இருக்க? சிரத்துல குடத்தை வச்சுட்டு என்ன செய்யறேன்? நிறுத்து நிறுத்துன்னு சொல்றேன். ஒரு நாள் நிறுத்துறது மாதிரியா இருக்கு. ஏண்டா தாத்தா என்ன உரல்ல ஓட்டியாச்சானா? அதானே தாத்தா. டேய் தாத்தா குப்பரா போட்டுக்கிட்டா எப்படா ஓட்ட தெரியும்? ஓ குப்புரா போட்டணும். மல்லாச்சி போட்டு பாரு ஓட்ட தெரியும். மல்லாக்கி போடுவா. எங்க போடுவாங்க சார்? மல்லாச்சி போட சொன்னீங்கல்ல, உடல மாட்டாங்க அங்க போற. ஏன் தாத்தா அக்கள் எத்த தண்டி அதுக்கு அன்னைக்கே நான் சொன்னேன், தாத்தா இந்த ஊர்ல வீதியில ஓடாதீங்க, பந்தாளு போனால இடிச்சு யாரும் ஊர்ல அகழ்ந்து ராமஜயம் ராமஜயம் அச்சுதாமயிலா ராமஜயம். அஞ்சு நாளி அரிசி வேணும், அரிசி எத்தனை வேணும், பெண்ணு கத்திரி காய் வேணும், குரட்டி உருட்டி தள்ள வேணும். நாராயண நாராயண சம்போ மகாதேவா அம்போ மகாதேவா சாம்ப சதா சிவா. தில்லை அம்பலம் திருச்சிற்றம்பலம். அரகர நம பார்வதி கதைய. அரர மகாதேவா கோவிந்த நாம சங்கீர்த்தனம். போதுமா? அதுக்கு மேல சுற்றலாம் இங்க கிடைக்காது. லோகத்திலே மானிடர்களுக்கு சந்தேகம் வரலாம்.
மானிடர்னா தெரியுமா? அது இன்னும் இருக்கா? அந்த இப்ப காலியாதான் கிடையாது. நான் சொன்னது மனுஷன். மனுஷனாக பிறந்தவர்களுக்கு சந்தேகம் வரலாம், ஆனால் தேவர்களுக்கு சந்தேகம் வந்துடுத்து. என்ன சந்தேகம்? பூலோகத்திலே மனிதனாக பிறந்தவன், மெய்யின்றி பொய்யுரையாதவன், தன் தாரமின்றி பிரதாரம் வச்சிக்காதவன், ஒரு பொய்யுட சொல்லாதவன் பூலோகத்தில் இருக்கின்றானா என்று அமரேந்திரன் சபையிலே தேவேந்திரன் கேட்க, வசிஷ்டர் எனது சிஷியன் ஹரிச்சந்திரன் இருக்கின்றான். விஸ்வாமித்திரவன் பொய்யன் குழந்தை என்று தெரிவிக்க இருவருக்கும் கடன் பார்க்குவாங்க. முடிவிலே ஹரிச்சந்திரன் புயலாக்கிறேன் சபதமிட்டு விஸ்வாமித்திர பூலோகம் கூட்டிவிட்ட மைக்கு இருந்து எவ்வளவு பேர் அவ்வளவுதான். இப்ப எப்படி இருக்கு? எழுத விட்டு தெரியல. ஆமா. உடனே விஸ்வாமித்ரா சபலம் விட்டு புலகம் புறப்பட்டா. நான் ஹரிச்சந்திரனை புயலாக்கி வரும் வரையிலே இந்த தேவனாக்கு மும்மூர்த்திகளை தவிர்த்து யாரை நேற்றாலும் நேற்று வந்து உதவுன்னு கேட்டு வந்தா. அவ கட்டளை கிளங்கி அக்கினி தேவனாகிய யான் காலகண்டனாக நாமதயமிட்டு அந்த ஹரிச்சந்திரனை சந்திரமதியும் மைந்தன் தேவதாசனை விலைக்கு வாங்கி வச்சுருக்கேன். கண் தெரியாதவன் போலும் காது கேட்காதவன் போலும் நடித்தும் மிதித்தும் அடித்தும் பார்த்து விட்டேன். போய் சொல்ல மாட்டேங்கிறாளே, அதுக்காக அவளை சும்மா விடலாமா? முயற்சி செய்து இருக்கணும். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். சரி, அது ஒரு பக்கம் இருக்க, நேற்று 7 தாரம் வெட்டி 7 தாரத்திற்கும் புத்திர சந்தானம் இல்லை. ஆமா, அட பிள்ளைகளாம்பி ஏன் பிள்ளை இல்லை அப்படின்னு கேட்பேன். அதுல விஷயம் இருக்கு. கல்யாணம் பண்ணலாம், பிள்ளைய பத்தான், கிளவு கெட்டா போனோம், பேரம் பேத்தி எடுத்தா அதோட சோழி முடிஞ்சு போயிடும். ஆமா, அதுக்காகத்தான் குழந்தைய பெக்காம என்னுடைய பொம்நாட்டி 7 பேரையும் வச்சுட்டு இருக்கேன். பெரியவா சொல்லுவா, கோழி துணியும் ஒரு பிள்ளைக்கு, குமரி பொண்ணும் ஒரு பிள்ளைக்கு. எத்தனை லட்சம் ரூபாய் ஓட்டு ஒரு துணி எடுத்துட்டு வந்தாலும் தண்ணியில நினைச்சு உதறிட்டோம்னா பழசா போயிடும். பொம்நாட்டியும் அப்படித்தான். எப்படி கட்டிச்சிட்டாலும் பொம்நாட்டியா இருந்தாலும் ஒரு குழந்தை பத்துட்டா கிளவியா போயிடுவா. அதனால 7 பொம்நாட்டி குழந்தையே வைக்காம வரிசையா பாட்டி பார்த்துட்டே இருக்கேன். ஆமா, அதுக்காக நான் கவலைப்படுவேனா? கைவேலை வாக்க ஒருத்தனை வச்சுட்டு இருக்கேன். என்னால பார்க்க முடியாத கைவேலைகளை மாத்தி பார்க்கறதுக்கு பிள்ளைக்கு பிள்ளையாகவும் வேலைக்காரனுக்கு வேலைக்காரனாகவும் முத்தையன் என்கிற பையனை வச்சுட்டு இருக்கேன். அவனை இப்ப நான் கூப்பிட போறேன். அம்பி, இன்னும் உள்முத்தத்திலே இருந்து இருக்கான் போல இருக்கிறது. அப்படித்தான் எத்தனை தடவை இருக்க மாட்டான். என்ன பண்ணிட்டு இருக்க? என் தாத்தா வந்தாரா? என் தாத்தா வந்து என்ன சொன்னாரு? அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. எங்க தாத்தாவுக்கு எத்தனை முண்டாட்டி தெரியுமா? மொத்தம் 6 முண்டாட்டி. முதல்ல 6 தாரம். அதுக்கடுத்து 6க்கும் ஒரு பிள்ளையும் இல்லை, ஒரு கொல்லியும் இல்லை. இப்ப 7ஆம் தாரம் அதுக்கும் பிள்ளை வரைக்கும் சொல்லி போய் கட்டிட்டு வந்தோம். அந்த மாமி வேறு காலகண்டி. காலகண்டி 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 இல்லையா? காலகண்டி. அந்த மாமியை கட்டிட்டு வரையில நான் சொன்னேன், தாத்தா 6ஐயும் கட்டி ஒண்ணும் இல்ல, இப்ப 7ஆம் தரமா ஒண்ணு வேணும் கட்டுற, பாத்துக்க தாத்தான்னு சொன்னேன். அரே முத்து, 6 தர கட்டையில உன்னை கூட்டிட்டு போல, 7ஆம் தரமா கட்டையில உன்னை கூட்டிட்டு போற இந்த பொண்ணை பாக்குறதுக்கு அப்படின்னு எங்க தாத்தாவுக்கு ரொம்ப வயசு ஆயிருச்சு. அப்ப இப்படி தள்ளாடினாரு. தள்ளாடணுமே
நானும் கூட்டி போய் பார்த்தேன். நான் மாமிய பார்த்ததுமே ஆஹா தாத்தாதான் ரொம்ப வயசாயிருச்சு, பையன் வேலைக்காரன் முத்தையன் நல்ல சுறுசுறுப்பா இருக்கான், நல்ல செய்ய வேலைய நல்ல வேலை பார்ப்பேன், ஆனா நல்ல பையனா இருக்கான், சுறுசுறுப்பா இருக்கேன், நல்ல வேலை பார்ப்பேன் நம்மகிட்ட அப்படின்ட்டு அந்த மாமி தாத்தாவை பார்த்தா வாக்கப்பட்டுச்சு, என்னைய பார்த்துதான் வாக்கப்பட்டுச்சு அப்படின்னு வாக்கப்பட்டாச்சு. சரி இன்னும் வாய்க்கு குட்டியாச்சு. அதுக்கும் பிள்ளை இல்லை. ஐயா ஒரு 10 ஏக்கர் இருக்கு. நான் தாத்தாவை சொல்றேன், வா தாத்தா உன்னால முடியல விட்டு வேணாம் அப்படின்னா அந்த கண்டு போய் கேட்கணும்ல. அடம் பிடிக்கிறாங்க. ஐயா ஒரு 10 ஏக்கருக்கு என்ன செய்யணும், உன்னால முடியலன்னா அடுத்த ஆளுக்கு வாரத்தை கொண்டாடணும். நான் சொல்றேன் தாத்தா நீ ஒரு 3 ஏக்கரை வச்சுக்க, நம்மகிட்ட ஒரு 4 தள்ளு, நான் உழுது 30 அடிக்கிறேன், 30 அடிச்சு பாதி வாரத்தை விட்டுருக்கேன், என்னட்ட நீ 2 வச்சுக்க நான் 2 வச்சுக்கிறேன் அப்படின்னு அந்த ரெண்டு போய் கேட்கிறானா. எதையும் சொல்றத கேட்க மாட்டேன். சரி இருக்கட்டும். ஏன்னா எங்க தாத்தாவுக்கு என்ன பிள்ளைக்கு பிள்ளையாவும் வேலைக்கு வேலைக்காரவும் நான் தான் இருக்கேன். இப்ப எங்க தாத்தா அவரை கூப்பிட்டுருக்காரு, என்ன விவரம் என்ன விஷயம்னு தெரியல. எங்க தாத்தாட்ட விவரத்தை கேட்டு அப்புறம் வேலைக்கு போவோம். எனக்கு என்ன மாப்பிள்ள ஒரு விஷயம் தெரியுமா? இல்ல இல்ல எனக்கு என்ன இது நாள் வரை ஏன் வேலைக்கு இருக்கேன் தெரியுமா? அப்ப சின்ன குழந்தையா இருக்க ஒரு விவரம் தெரியாது எனக்கு. இப்ப இந்த 6வது 7வது இந்த மாமி கட்டி இருக்காருல்ல, அதை கட்டுமே எனக்கு தடிச்சிச்சு. மீச தடிக்க நான் சும்மா இருப்பேன். எப்ப பார்த்தாலும் அந்த கேட்டு பைய அங்கதோட இங்கதோட அப்படின்னு இப்படிதான் ஆகணும் ஊன்றேன். எனக்கு என்ன அவங்க குடும்பத்துல பிரச்சனை உண்டாக்கணும், பிரச்சனை உண்டாக்கி விட்டு 2 பேரும் பிரியணும். யாரு கேலகட்ட மாமியும் எங்க தாத்தாவும் பிரிஞ்சுட்டாங்களாக்கும். அடுத்து நம்ம நோக்கம் தான், அடுத்து நான் வேலை பார்த்துருவேன். இருக்கட்டும் எங்க தாத்தாவை கூப்பிட்டு விஷயத்தை என்னன்னு கேட்போம். ஓ தாத்தா நான் கூப்பிட்ட சத்தம் கேட்டுச்சு. ஆலிங்கானா பேரிங்கானா? யாரா இவன்னு? அவன் தான் இவன்னு. யாரு இவன்னு? அதான் இவன்னு. முத்தையா சத்தம் மாதிரி கேட்டு இருக்கிறது. ஓ தாத்தா நக்கல் பண்றியா? இல்ல தாத்தா, நீங்க சிரிச்சா பிள்ளையும் சிரிக்கணும்ல. வாயப்பிடி வாய் பிடிங்கிற வாய பிடிக்கிற என்ன தாத்தா நீ சொல்றத கேட்கறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். வேலைக்கு வேலையும் பிள்ளைக்கு பிள்ளையாவும். பீடி வாடான்னு. பீடியா? இப்படி வாடான்னு. தாத்தாவுக்கு 7 தாரம் கட்டி பிள்ளை இல்லை, அதனால உன்னை நான் வச்சிருக்கல. ஊருக்குள்ள சொல்லி என்னைய வச்சிருக்கோம்னு. என்னைய வச்சுக்கிட்டா 2 பேரும் பிட்டிதான் அடிக்கணும். பிள்ளைக்கு பிள்ளையா வச்சுட்டு இருக்கேன். அப்படி சொல்லுங்க. நீ சின்ன பிள்ளையா இருக்கிறச்சே என் பக்கத்துல படுத்து சப்பிலே இருப்ப. விரல நான் எடுத்து விடுவேன், நீ மேற்கொண்டு சப்பிலே இருப்பீல. என்னடா எடுத்து விட சப்பிக்கிட்டே இருந்தேன். ஆமா, நான் உங்க வாயில வச்சேன். உன் வரல என் வாயில வச்சியா? மூடு. என் வாயில வைக்கிறதுக்கு பதிலா உங்க வாயில வச்சுட்டேன். அம்பி தாத்தா தாத்தா நாளிகை ஆயிடுத்து. ஆசனத்தை எடுத்து இப்படி போடு. ஆசனத்தவா? ஏன்னா தாத்தா சொல்றத நம்ம கேட்கணும். ஏன்னா இனத்தை இருந்தாலும் அவங்க வீட்டு உப்பு தின்றவேன். நம்ம தின்றதுனாலதான் உங்க உடம்பு நல்லா வச்சிருக்கேன். அம்பி தாத்தா ஏன் கவலைப்பட்டு இருக்காய்? தாத்தா கீழ்கண்ட சொத்து பூரா நோக்குத்தான். உன் பொண்டாட்டிட்ட கொடு கீழ்கண்ட சொத்தை. ஆனா தாத்தா கீழ்கண்ட சொத்தப்புறம் ஏன்ட்ட கொடுக்குறீங்க நீங்க, அதையும் வாங்கிக்கிறீங்க. சரி. ஆனா மாமி இருக்க மேல்கண்ட சொத்தப்புறாமே அது நேக்கு, அது மட்டும் நோக்கு, இது மட்டும் நேக்கு. அதை எடுத்துட்டு வாடா. தாத்தா
ஏன்னா சொல்ற விளையத்தை நான் கேட்க வந்திருக்கேன். இது எங்க போட கேட்கிறேன் பாரு கேள்வி. என் தலையில ஓடுறா. டேய், தலையோட அப்படியே போட வர்ற. இப்படி போடு. நீ கீழே ஓட்டுறவா? கீழே போடு. வேலைக்காரனோ நீ? நான் வேலைக்காரன் நோனி இல்ல. வேலைக்காரனோ நீ? இந்த திட்டில் தைக்க மூதேவி. திட்டுறியா? இப்படி திருப்பி போடுறா. திருப்பி போடவா? டாய் படுவா. இன்னைக்கு தாத்தா நல்ல ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறார், படுவான்னு. ஏண்டா என்ன நீ வாடுக்க படத்துன்னு இருக்க? நீங்க தான் தாத்தா படுவாண்டீங்க. படவாண்டு திட்டின்னு இருக்க மூதேவி. திட்டிக்கிட்டு இருக்கீங்களா? இப்படி திருப்பி போடு. இவ்வளவு வசமா போடுறிய, இந்த உட்கார்ற வசமும் ஒண்ணு இருக்க நோக்கு தெரியுமா தெரியாதா? ஆமா தாத்தா. உட்கார்ற மாதிரி போடுறா. ஓட்டைய பார்த்தா கையை விட்டுருவான் பாரு. ஜாய் ஜாய் ஒரேதான் விடாத அம்பி. தாத்தாவுக்கு வயதாகி போயிட்டாலியோ? ஆமா தாத்தா. வெடுக்கு செடுக்குன்னு உட்கார முடியல, எந்திரிக்க முடியல. புடிச்சு வை. புடிச்சு வைக்கவா? நானும் ரொம்ப நாளா எதிர்பார்த்தேன். நான் இம்புட்டு வேலையை பார்த்துட்டேன் எங்க தாத்தாட்ட இருந்து. அம்புட்டு வேலைன்னு சொல்றதா பூரா கேட்டேன். இதை மட்டுமா நீ கேட்க மாட்டேன்? புடிச்சு வைக்க சொல்லியிருக்கிறார். இடுப்ப புடிச்சு அதுல வை. இடுப்ப புடிச்சு வைக்கிறா. பொறுப்பா பிடிக்கிற பக்குவமா? பிடி. எனத்தடா திண்டு தொலைச்சியான் மக்கள் மூக்கு மதி கூட கறி போச்சு. என்ன பேச்சு பேசிட்டு இருக்காய்? போதாத்தான் இப்படியா திண்டு தொலைகிறது? என்னடா என்ன போகுது? என்னது? கண்ணத்துல போட்டுக்கோ, கண்ணத்துல போட்டுக்கோ. உன் கண்ணத்துல போடுறா. அது என்ன உங்க வீட்டு கிள்ளிக்கீரை நினைச்சுட்டு இருக்கியா? சரி, வாயு பகவான் போயிட்டு இருக்கா. நல்லா வாய் வாகுவேன். நீங்க ஓட்டா வாய் வாகுவேன், நாங்க ஓட்டா குசுவு. உதவி வாயு பகவான் போனா அப்படி தப்பா பேசாதே. சரி, பிரிட்டு சத்த கேக்குதுன்னு வச்சுக்கோ. நமக்கு தொட்டு இப்படி தரிசனம் பண்ணிக்கிறோம். நல்லா தொட்டு கும்பிட்டா மயில் மாதிரி தான் இருக்கு. அம்பி இங்க வா. ஒரு தாக்கோல். என்ன தாக்கோல்? வேத பாராயணம் புண்ணிய சரித்திரத்தை கேட்டா புத்திர சந்தானம் உண்டாகும்னு பெரியவா சொன்னா. சரி, ராமாச்சாரியத்துக்கு காலகண்டி வேத பாராயணம் கேட்க விட்டுட்டு வர சொன்னேன் இல்லையோ? நீ வந்துட்ட. அவ எங்க? தாத்தா சொல்றாரு விட்டுட்டு வரவா நானு. அழைச்சிட்டு போக சொன்னா. ஆமா தாத்தா. எங்க நீ வந்துட்ட? அவ எங்க? நீங்க அமர்ந்து நான் சொல்றேன். ஏன்னா காடே போவாண்டது, வீடே வாவாண்டது. இந்த கல்வி பிள்ளைக்கு என்ன விஷயம் இருக்கு தாத்தா? உங்களுக்கு ஆற கட்டியும் பிள்ளை இல்ல. இல்ல ஆற கட்டினேன், கால்வாய கட்டினோம்னு இல்ல தாத்தா. 6 கொண்டாட்டிய கட்டி உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. 7ஆம் தரமா ஒண்ணு கட்டி காலகண்டி 16 வயது. ஏப்பா சத்தியமூர்த்தி, நான் கூட நினைச்சேன் நம்ம மாரியம்மனுக்கு காலையில சத்தி கடா வெட்டுறதுக்கு கடா கிடைக்கலன்னு. எல்லாருமே கருங்கடா தான் வெட்டுவாங்க. ஆனா எனக்கு சூப்பரான வெள்ளக்கடா, தாடி அப்படியே பாரு கல்வி, தாடி கடா குட்டி வந்திருக்கேன். ஒரு குழுக்க நல்லா குழுக்கும், தண்ணி உழுகாது. சரி தாத்தா, இந்த பாராயணங்க கூட்டி போய் சொன்னீங்க இல்ல, நாமிய யார்கிட்ட போய் சொன்னீங்க? ராமானுஜத்துக்கு. எல்லாம் ஜோர கைதிட்டு போய் உன் பொண்டாட்டி யார்கிட்ட கூட்டி போய் சொன்னீங்க? ராமானுஜத்துக்கு. நான் டோக்கன் வாசல் பண்ண போறேன். என்னடா? ஏன் தாத்தா பாராயணங்க போனீங்கல்ல, பிள்ளைக்காரி நம்ம வீட்டுல எதுரா பிள்ளைக்காரி? ஏன் தாத்தா நீங்க வேற? நம்ம பிள்ளைக்காரி இல்ல, பிள்ளைக்காரி நம்ம வீட்டுல பூரா 7 பொண்ணாட்டி பிள்ளை இல்லாம இருக்கா. பிள்ளைக்காரி பிள்ளைக்காரிங்கிற தாத்தா. நம்ம வீட்டுல மாடு இருக்குல்ல, மாடு, பந்தய மாடு. அந்த பிள்ளையும் காரியம். அந்த 2 மாட்டையும் பூட்டையில நாமிய ஏற சொன்னேன். எதுல? வில்லு வண்டியில. அப்ப முத்து முத்து அட இப்படி மாட்டை பிடிக்கிட்டு ஏற சொன்னா ஏற முடியாது, நீ லேசா அவுத்து விடு. எதை அவுத்து விட? மாட்டை அவுத்து விடு.
அந்த முன்னாடி அந்த மூக்க அது ஏறிக்கிறேன் அப்படி இல்ல நானும் லேசப்பட்டால நான் லேசா மாமி அவங்க சொன்னதுமே லேசா திறந்து மாட்டை திறந்து அவுத்து விட்டு அந்த வில்லு வண்டி திற போட்டிருக்கோம்ல அந்த திரைய லேசா திறந்தேன். லேசா திறக்க மாமி ஆஹா புத்து நல்லா திறக்கிறியான். அந்த படுதாவை நல்லா திறக்கிறியான் அப்படின்ட்டு உள்ள விட்டேன். உள்ள விட்டு வில்லு வண்டிக்குள்ள மாமி லேசா தானே காலை தூக்குச்சு. நான் லேசப்பட்டால நான் விசுக்குன்னு உள்ள தூக்கி விடுறேன். என்ன எதை பார்த்தாலும் தூக்கி விடுறேன். எதைன்னு கேட்டுட்டேன் மாமிய வண்டிக்குள்ள விட மாமி நான் நினைச்சேன் தாத்தா நாளைக்கு அது சொட்ட இது சொட்டேடுவாரு. இருந்தாலும் மாமி கீழே விழுந்துருச்சுன்னா நாளைக்கு எதுவும் சொல்லிடுவாங்க நினைச்சு மாமி இந்த குச்சியை பிடிக்க முளைக்குச்சிய முளைக்குச்சியை பிடிங்கிறத குச்சியத்தை லேசா காமிச்சேன். தாத்தா உண்மையிலே தாத்தா மாமி குச்சியை நறுக்குன்னு பிடிச்சிச்சு. என்ன பையன் கீழே விழுந்துடக்கூடாது இருக்க குச்சியை பிடிக்க நான லேசப்பட்டால நான் மாமி குச்சியை பிடிக்க நான் ரெண்டையும் கசக்கிட்டேன். மாட்டு கவுர ரெண்டையும் இழுத்து பிடிச்சு கசக்கையில மாமி சொல்லுது நல்லா ஓட்டுறா ஆடுறா மாட்டை அடிச்சு ஓட்டுறா அப்படி நான் ஓட்டிக்கிட்டே போய்கிட்டே இருந்தா தாத்தா கை என்னாடி தெரியல பொசுக்குன்னு போகையில நல்லா பேசிக்கிட்டே வந்த வண்டி பொசுக்குன்னு செத்து போச்சு. என்னது ஒன்னது இல்ல என்னது வண்டி செத்து போச்சா? வண்டி எப்படி சாகும்? இந்த ரோட்ல சாலை ரோட்ல போகையில கடவுடா கடவுடா கடவுடான்னு சத்தம் கடிச்சு ரோட்ல போகல கடற்கரை சத்தம் கடிச்சுல இந்த ஆத்துக்குள்ள இறக்குனீங்கல்ல ஆத்துக்குள்ள இறக்க இந்த சத்தம் வரல. மாடு வண்டி செத்து போச்சுன்னு நினைச்சு மாமி நீங்க இறங்குங்கன்னு சொல்லி இறக்கி விட்டு இந்த வண்டிய இந்த செத்த வண்டியை நம்ம தூக்கி சவக்க முடியுமா? செத்த வண்டிய தூக்கி சவக்க முடியாது. அப்படி அங்கனக்குள்ளேதானா மண்ணெண்ணைய வாங்கி அந்த வண்டியை எரிச்சுட்டேன். அதுல எலும்பு மட்டும்தான் மிச்சம். என்ன இது எலும்பு மட்டும் வண்டிக்கு எதிரா எலும்பு இருக்கு தாத்தா. எப்படி அச்சாணி குடப்போம் இது எல்லாம் இருக்குல்ல அது வந்து எலும்பு இரும்பு இரும்பா நான் கூட எலும்புன்னு நினைச்சிட்டேன். சரின்னு சொல்லி அப்ப வண்டியே செத்து போச்சு இந்த மாடு நமக்கு தேவையா அப்படின்னு அப்ப அங்கே வித்துட்டு வந்துட்டேன். பரவாயில்லையே நீங்க என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க? நான் வந்து அந்த காலத்துல 50,000 ரூபாய்க்கு வாங்கினேன். அந்த காலத்துல 50,000 வித்தீங்க வாங்கிருக்கீங்க. நான் இப்ப எவ்வளவு வித்துருக்கேன்? அதை விட கூடுற விலைக்கு நான் வித்துருக்கேன். 55,000 வெறும் 50,000 அப்படின்னு நீங்க வாங்கினீங்க. நான் வந்து அவ்வளவுதான் 55 ரூபாய்க்கு வித்துருக்கேன். சொன்னாலும் இல்லாட்டி எங்க அப்படி வச்சுட்டேன். எனக்கு தாயும் தகப்பன் நீங்க தானே அப்படி சொல்றியா? சரி ஒரு வழியா போய் சேர்ந்துட்டேன். அந்த காசை பூரா உங்களுக்காக வச்சிருக்கேன். அதனால தாத்தா பாராயணம் கேட்க போன இடத்துல மாமி ராமாஞ்சர ஐயா வீட்டுல அவர் திறந்துகிட்டு நிக்க வீட்டு கதவை மாமி தூக்கிட்டு வைக்க காலை அவர் திறந்துகிட்டு நிக்க மாமி தூக்கிட்டு வைக்க போனதுப்பா. சரி இப்படி இருக்காங்க நானும் ஒளிஞ்சு நிக்கிட்டு பாக்குறேன். பட்டுல கதவை அடைச்சிட்டாங்க. கதவை அடைக்க மாமி விளக்கண்ண சொல்லு விளக்கண்ணா விளக்க நிக்கிற தாத்தா விளக்கு எண்ணெயில அங்க போட்டு திரி ஏச்சுக்கிட்டு இருக்காங்க. விளக்கு என்ன விளக்கெண்ணெய் விளக்கு அந்த விளக்குல எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. மாமி உட்காந்துச்சுல மாமி உட்கார பட்டுன்னு தீவ அணைஞ்சு போச்சு. தீவ அணைய என்னடா இப்படி இருட்டா இருக்குன்னு சொல்லி நானும் சுத்தி மச்சு அங்கிட்டு கிட்ட பாக்குறேன். சனல் எல்லாம் பார்த்தா சனல்ல உள்ள சாக்க வச்சு அடைச்சிட்டாங்க. நீ பாத்து போடுவீங்க. ஆமா சாக்க வச்சு அடைக்க என்னடா தாத்தா அப்படி செஞ்சு விட்டாங்க. தாத்தா சொன்னதை நம்ம கேட்கணும். ஓட்டையில பாக்குறேன். எந்த ஓட்டையில? அந்த சாவி ஓட்டை துவாரத்துல இப்படி பாக்குறேன். நான் உருவுது. இதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டே இருக்க முடியுமா? எதையில வருவா? முருங்கைக்கீரைய அவாக போய் பேருக்கு முருங்கைக்கீரை உருவுறோம். முருங்கைக்கீரை அங்க முருங்கைக்கீரை சாப்பிடுவாங்க. முருங்கைக்கீரைய உருவ அவர் லேசுப்பட்டால் பாராயணம் கேட்க போன இடத்துல எப்படி நம்ம ராமஞ்சரகு அவர் ஒதுக்கி ஒதுக்கி தள்ளுறாரு.
கீரை வேற, குச்சி வேற, இலை வேற. அப்படி தள்ள நான் பார்த்தேன். இரவு நேரம் ஆயிடுச்சு. உன் பொண்டாட்டி அங்கே நிறுத்துறேன். அங்கேயே படுத்துட்டா. நீ அகத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டியா? கூப்பிட்டேன். என்ன சொன்னா? வரமாட்டேன்ட்டா. அப்பா வரமாட்டேன்னு சொல்லி படத்தை போட்டு வந்துட்டேன். ஆமா. சபாஷ், கெட்டிக்கார கண்டது. உரையாட கொடுக்கறவரா? ஆமா, இப்படி புண்ணியமா இருக்கிறது தாண்டா இன்னும் லோகத்துல மழை பொழிஞ்சுட்டு இருக்கிறது. ஏன்னா அம்மா மாதிரி இருக்கிற பொம்னாட்டிய அடுத்த வாரத்துல போய் படுக்க போட்டுட்டு சவுடாலா இங்க வந்து சொல்ற பத்தியா? இந்த வேலைக்கு பேர் என்ன வேலை தெரியுமா? இதுக்கு பேர் தான்டா மாமா வேலை. யாரு மாமா? இந்த பொழப்பு பொழைக்கிறது எனக்காவது செத்து போறாம்போ. என்ன மயத்துக்கு நான் சாகுறேன்? ஏன் தாத்தா அங்க படுத்திருந்தது ஏன் பொண்டாட்டியா உன் பொண்டாட்டியா? ஏன் பொண்டாட்டி? அப்ப நீ சாடா. ஐயோ, அவச்சாரம் அவச்சாரம் அவச்சாரம். அங்க நடந்தது உன் பொண்டாட்டி உபச்சாரம். டாய், இந்த விஷயம் வேற யாருக்காவது தெரியுமா? தெரியாது. எனக்கு மட்டும்தான் தெரியும். அவளை கூட்டியாந்து என்கிட்ட விடு. அங்கேதான் அந்த ஆள்கிட்ட விட்டுட்டு வந்து திருப்பி சொல்றாரு ஒரு தாத்தா. கூட்டிட்டு வந்து ஒரு பொண்டாட்டிய நான் இவருக்கு முன்னாடி நான் கூட மூதேவி அவ இங்க வரட்டும். அவ காடு முடியணும். சரி, இல்லைன்னா என் கோடு முடியணும். உன் கோடு முடிஞ்சிருந்தாத்தே பிள்ளை இருந்திருக்கும்ல. நக்கி பாக்குறியாடா? அத நாக்கு நீட்டு. ஏண்டா லேச நாக்கு நீட்டு. இல்ல தாத்தா, லேச நாக்கு நீட்டுங்க. அதே முட்டு வாஞ்சிருக்கு. இன்னைக்கு பாக்குறியான்னு பாக்குறேன். அவ இங்க வரட்டும். சரி, என்னைய கேட்காம அவளை உள்ள விடாத. உன்னை கேட்டுக்கிட்டே நான் உள்ள விடுறேன். அகத்துக்குள்ள விடாதடா. அப்படி சொல்லுங்க. முத்தத்தோட நிறுத்திக்க. ஏன் தாத்தா? ஒரு முத்தமா ரெண்டு முத்தமா? மூதேவி, அகத்தை விட்டு வெளியில இருக்க வெளி முத்தம், வெளி முத்தத்தோட நிறுத்திக்க. அகத்துக்குள்ள விட்டுறாதீங்க. சரி தாத்தா. அடே அப்பா, ஓடா கழிட்டு போல போ. உனக்குத்தே முண்டா டவர் எடுக்கலையே. நீ வந்து உந்த ஆசை உனக்கு. ஆனா ஒரு வழியா எனக்கு என்ன, எப்படி அவங்க குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கணும். ஒரு வழியா அந்த கழுத்து போயிட்டு சொல்லிட்டேன். உன் பொண்டாட்டி அடுத்த வீட்டை படுத்துட்டான்னு. நீ அடுத்தது மாமி வேற அதுகிட்ட ஒண்ணு இல்லாத உன்னை சொல்லி கொடுத்து அந்த மாமியை பிரிச்சிட முடியாது. என்னுடைய வேலை பிரிக்கிற வேலைதான். அருமையான வேலைடா. வரட்டும் மாமி. வாதோ, எங்க இருக்கீங்க? ஆமா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. என்ன ஸ்நானம் பண்ணுவீங்க? அப்படியே வாங்க, நல்லா முழு முழு இருக்கும். தாயி கருமாரி, எங்கள் தாயி கருமாரி. தாயே கருமாரி, தேவி கருமாரி, துணியே மதமாரி. தாயே கருமாரி, எங்கள் தாயே கருமாரி. ஆயிரம் கண்கள் உடையவளே, ஆலயத்தின் மகளே. ஆயிரம் கண்கள் உடையவளி, ஆலயத்தில் தலைமகளி. ஆயிரம் கண்கள் உடையவளே, ஆலயத்தின் மகளே. கருணாநிதி பாதருவார், காலமெல்லாம் பாதருவார். கருணாநிதி பாதருவார், காலமெல்லாம் பாதருவார். தாயி கருமாரி, எங்கள் தாயி கருமாரி. அன்னை உங்கள் சன்னதிகள் அனைவரும் ஒன்றாய் கூடிடுவோம். அள்ளை விழுதை சள்ளதில் அனைவரும் ஒன்றாய் கூடிடுவோம். அம்மா உங்கள் பொன்னடிகள் அனுதினமோ சரணடைவோம். அம்மா விழுதை வள்ளியில் அழுதிடவும் சரணடைவோம். தாயே கருமாரி, எங்கள் தாயே கருமாரி, தேவி கருமாரி, துணியே மதமாரி. சிங்கமுக லோகனத்தில் சிங்கார மாறிடமா. சீதமுடி வாகனத்தில்
தாத்தாவோட தாத்தா மூத்த தாத்தாவுக்கு இன்று திதி. தாத்தாவோட தாத்தா மூத்த தாத்தாவுக்கு இன்று திதி. அகத்துல உள்ள வேலைகள் அப்படிக்கு அப்படி கடந்துருக்கிறது. 4 பொம்மை நாட்டி அகத்த நாடி வருவா, 3 பொம்மை நாட்டி அகத்த நாடி வருன்றப்பா. இந்த வேலையெல்லாம் யாரு பாப்பா? யாரு பாப்பா? யாரு பாப்பா? யாருமே பாப்பா. பாருங்க, தாத்தாவுக்கோ தள்ளாத வயசா எடுத்து 99 வயசா எடுத்து. தாத்தாவுக்கு 1 தாரமா 2 தாரமா 6 தாரம் கட்டி பிள்ளையே இல்லை. 7ஆம் தாரமா என்னைய கட்டிட்டு வந்தார். நேக்கும் பிள்ளையே இல்லை, நேக்கும் பிள்ளையே இல்லடாம்பே. 7 பொம்மை நாடிக்கும் பிள்ளை இல்லாத காரணத்தினால அகத்துல முத்தையினா வளர்த்து வந்துட்டு இருக்கோம். எந்த நேரம் பார்த்தாலும் மாமி 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 பின்னாடியே அழைஞ்சுட்டே இருக்கான். இப்ப கூட பாருங்க, அவசரமா அழைச்சிட்டு இருந்தான். என்ன விவரம்னே தெரியல. என் தோப்பனார் இருக்கிறார் பாருங்க, 7ஆம் தரமா என்னைய கட்டி வச்சுட்டார். நேற்று என்ன குறைச்ச? இல்லடாம்பே, நேக்கு குறைச்சல. ஏன்னா என் தோப்பனார் வீட்டுல எம்பிட்ட அழகா என்ன வளர்த்துட்டு இருந்தா, எவ்வளவு பாசமா கரகரத்துல வளர்த்துட்டு இருந்தா. இப்படி எல்லாம் இருக்கிறச்சே என் தோப்பனார் 7ஆம் தரமா என்னை கட்டி வச்சுட்டார். நான் என்ன செய்வேன்? நேக்கு பிள்ளை இல்லையே. சரியா, அதெல்லாம் இருக்கிறச்சே நானும் தாத்தாவை எந்த நேரம் பார்த்தாலும் எப்படி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சிரிச்சுட்டு இருப்போம். தாத்தா ஒரு நிமிஷம் கூட என்னை விட்டு பிரிஞ்சு இருக்கவே மாட்டார். அவ்வளவு சந்தோஷமா அப்படி எல்லாம் பேசி சிரிச்சு விளையாண்டுட்டு இருந்தோம். எப்படி தெரியுமா? தாயை கருமாரி பாட்டு பாடுவதற்காக அன்பளிப்பு கொடுத்திருக்கார்கள். அன்பளிப்பு கொடுத்த அன்புள்ளவங்களுக்கு கலைக்குழுவின் சார்பாக நன்றி நன்றி என்ற வணக்கம். கமந்தோடுதான் நான் பாடுவேன், மனதோடுதான் நான் பேசுவேன், விழியோடுதான் விளையாடுவேன், உன்மடி மீதுதான் கண்ணோடுவேன், பாடோடுதான் நான் பாடுவேன், மனதோடுதான் நான் பேசுவேன், விழியோடுதான் விளையாடுவேன், உன்மடி மீதுதான் கண்ணோடுவேன், பாடோடுதான் நான் பேசுவேன். வளர்ந்தாலும் நான் இன்னும் சிறு பிள்ளைதான், நான் அழுதாலும் அது கூட நீ சொல்லிதான். வளர்ந்தாலும் நான் இங்கே சிறு பிள்ளைதான், வளர்ந்தாலும் நான் இன்னும் சிறு பிள்ளைதான், நான் அழுதாலும் அது கூட நீ சொல்லிதான். உனக்கேற்ற துணையா என்னை மாட்டவா, உனக்கேற்ற துணையா என்னை மாட்டவா, வழிகாட்டு விளக்கால் வழிகாட்டவா, அதோடுதான் நான் வாழ்வேன், அதோடுதான் நான் பேசுவேன், விளையோடுதான் விளையாடுவேன், படி மீதுதான் பழுவோடுவேன். நான் பாடும் பாட்டு ஒரு பிள்ளை ரசிக்கின்றது, ஒரு பிள்ளை அழைக்கின்றது, நான் பாடும் பாட்டு ஒரு பிள்ளை ரசிக்கின்றது, எனக்காக இதனை துடிக்கின்றது, எனக்காக இதனை துடிக்கின்றது, யார் கேட்கிறான் துடிக்கின்றது, இப்படி எல்லாம் தாத்தாவை கூட என்ன அவ்வளவு அவசரம்?
1 மணி நேரம் நின்னா அறுக்குறீங்க. நான் வந்து நிக்க முன்னாடி அவளை என்ன அவசரம் என்ன செய்யுதுன்னே தெரியல. நீ என்ன செய் என் அம்பி முத்து ஏன் உள்ள இருக்கவங்க போக சொன்னாங்க? என் அம்பி புல்லு கெடுக்கிற போய் எப்படி புல்ல கொண்டு வருவாங்கல்ல, கொல்லப்புறமா போட்டு கொல்லப்புறமாவே போயிடுவோம். ஆனா தாத்தா நீங்க பாராயணம் கேட்க போனதை பார்த்துட்டு பாக்குறேன் புல்லு கெடுக்கிற போய் கூட்டி போய் கூட்டிட்டு போய் உங்க சுகரி பொடியை தூக்கி கொடுத்துட்டார். ஏன் அம்பி சூத்திர பொம்மநாட்டுக்கு இந்த 9 கட்சி சேலையை எப்படி கட்ட தெரியும்? அதை திருப்பி திருப்பி தான் உன்னால பார்க்க முடியுமா? ஏண்டா அம்பி சேலையை தூக்கித்தான் எதுக்கு கொடுத்தார்? மாமி ஏண்டா அம்பி உங்க புடவைன்னா நல்லா இருக்குமா, அதனால தூக்கி கொடுத்துட்டார். தூக்கி கொடுத்துட்டாரு. என் தோப்பனார் நேக்கு ஆசாசையா வாங்கி கொடுத்த புடவைடா தாத்தா தூக்கி புள்ளிக்கட்டுக்கிற பேட்ட கொடுத்தார். ஆமா. ஒண்ணு அகத்துல தாத்தா இருக்கணும், சரி. இல்லன்னா நான் இருக்கணும், சரி. ரெண்டு ஒரு முடிவு தெரியும். அழைச்சிட்டு வர தாத்தா இந்த கூட்டிட்டு வர்றேன். ஓ தாத்தா முத்தே இரவுக்கு 1000 கண்கள் பகலுக்கு ஒன்று ஒன்று. இரவுக்கு 1000 கண்கள் பகலுக்கு வெள்ளி வெள்ளி. அறிவுக்கு 1000 கண்கள் உறவுக்கு ஒன்று ஒன்று. இரவுக்கு 1000 கண்கள் பகலுக்கு ஒன்று ஒன்று. கணக்கில் கண்கள் 2 அவள் காலோ காட்சிகள் 2. கணக்கில் கண்கள் 2 அவள் காலோ காட்சிகள் 2. பெண்மை மாறி ஒரு கோடி அவள் பேசிடுவார் பல கோடி. பெண்மை மாறி ஒரு கோடி அவள் பேசிடுவார் பல கோடி. 20,000 கண்கள் மகளுக்கு ஒன்று. அங்கும் இங்கும் அலை போலே அவளாடினோட்டம் அங்கே. அங்கும் இங்கும் அலை போலே அவளாடினோட்டம் அங்கே. எங்கே நடக்கும் எது நடக்கும் அது அங்கே நடக்கும் யாரறிவார். எங்கே நடக்கும் எது நடக்கும் அது அங்கே நடக்கும் யாரறிவார். 20,000 கண்கள் பகலுக்கு ஒன்று ஒன்று. அறிவுக்கு 1000 கண்கள் உறவுக்கு ஒன்றே ஒன்று. லால 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 லால. ஏண்டா அம்பி முத்து தாத்தாவை அழைச்சிட்டு வர இவ்வளவு நேரம்? தாத்தா ஐய அரண்மனைக்குள்ள இருந்தாருல்ல, சரி நம்ம அரண்மனை லேசப்பட்ட அரண்மனையா, எவ்வளவு பெரிய அங்க இருந்து உள்ள சுத்தி கித்தி அந்த அரண்மனைக்குள்ள இருந்து வரணும்ல. நம்ம அகத்தை பார்த்தாலுமே எல்லாருமே பிரமிச்சு போயிருவாரு. அழைச்சிட்டு அழைச்சிட்டு வா. அந்த கூட்டிட்டு வரேன் தாத்தா. பொண்ணு தெரிஞ்சு வந்தது எங்க பூச்சி குடிக்க வந்தது. குடிக்கும் போது பழக்கம் வந்தது, பழக்கம் வந்தது, குடிக்க வந்தது, குடிக்க வந்தது, பழக்கம் வந்தது, மயக்கம் வந்தது. பாரு தெரியும் கையில் மடிச்சு மாறு புரியும். இங்கே பாரு தெரியும் எனக்கு இழுத்து வந்து என்ன பாரு புரியும் புரியும் புரியும்.
இருக்குமாண்ணா என்ன இருக்குமாண்ணா என்னவா ஏன்னா நேக்கு கோவம் வந்துட்டு போயிட்டு இருக்கிறது பேசாம நின்னுடுங்க அக்கறை பார்த்து காய் துப்புறது ஏன் துப்புது எதுக்காக துப்பின்னு இருக்கிறது ஏன் துப்புறா எதுக்காக துப்புறா நோக்கு தெரியவே தெரியாது பாருங்க எப்படி என்ன வரும் ஏன்னா நோக்கு தெரியாதா தெரியாது எனக்கு ஏன் தோப்பனாரா ஆசா வாங்கி கொடுத்தாரோ சுங்குடி படுவேன் ஆமா அது தூக்கி புல்லுக்கடையில போயிட்டு ஏன் கொடுத்தேன் ஏற்கனவே 6 தரம் 7 தரம் கட்டிட்டு 8ஆம் தரமா பார்த்துட்டு இருக்கேளோ சூத்திர பொம்மநாட்டிய போய் பார்த்துட்டு இருக்கேன் சரிதான் ஏன்னா இப்பதான் நீ நேருக்கு புரிகிறது என்ன புரியாது நீ என்ன நிறுத்துவானா ஏடி உன்னை பத்தி தெரியாதா எனக்கு என்ன பத்தி நோக்கு என்ன தெரியும் பண்றவன் பண்ணிட்டு ஏன் தலையில பைய போட்டு இருக்கா நிறுத்துவானா அப்படி நான் என்ன செஞ்சுட்டேன் ராமாயணத்துக்கு வேலைமாறன் கேட்க போனா நான் போனேன் வேத பாராயணம் கேட்க போற சாக்குல ராத்திரி புறா அபச்சாரம் நிறுத்துவானா என்னடி நான் போய் படுத்தேன்னு நோக்கி யாருடா சொன்னா நான் கருப்பாய்க்கு படைத்து ஒரு நோக்கியா சொன்னது நம்ம வேலைக்கார முத்தையன் நம்ம முத்தியாவா ஆமாண்ணா அட ஐயோக்கிய படவா என்னடா எடுத்து நேருக்கு அவன் தானடி சொன்னான் ஏன்னா நம்ம 2 பேரும் கொஞ்சம் சிரிச்சுட்டு இருக்கிறது அவனுக்கு பிடிக்கல 2 பேருக்கும் கோல் எடுத்து விட்டோம் பத்தியல எங்க ஐயோக்கிய படவா அழைச்சுடுங்க டேய் முத்தையா வாடா அம்பி தாத்தா நோக்காக 2 சீடை உருளை வச்சிருக்கேன் வாங்கி வாயில போட்டோம் சரி அவனுக்கு சீடை உருளை கடிக்கிற கஷ்டமா இருக்கும்னு நினைச்சுட்டு இருக்கா சரி சொல்லுங்க ஒரு ஐஸ் வச்சிருக்கேன் குச்சியை பிடிச்சுக்கிட்டு சப்பரையா அழகுக்காரி நான் கூப்பிட்டா வரமாட்டான் நீ கூப்பிடு ஏடா ஆமா ஏண்டா அம்பி முத்து அப்படியா யாரையும் மிதிச்சு வச்சுட்டு வந்துறாரு ஏண்டா டே கிளவியை கொல்ல போறேன் என்னமோ ஒரு நடக்கும் முக்கியமான அறிவிப்பு இந்த பெண்களுக்கெல்லாம் காதல போட்டிருக்கிற இந்த மூக்குத்தி தோடு எல்லாத்தையும் கொலுசு எல்லாத்தையும் பத்திரமா வச்சுக்கணும் உன்னாடம்பர் கதவணிப்பே வாயண்டா இந்த அம்பி முத்து தாத்தா கிட்ட கேக்குறேன் புடவைய தூக்கலேங்கிறாரா அதை தூக்கி இருந்தாத்தான் பிள்ளை இருந்திருக்கும்ல தாத்தா அவட்ட கேக்குறேன் அவ இல்லைங்களா அடுத்த வீட படுத்து கிடந்தானா ஆமாடி யாரு ஒத்துக்குருவாங்க பிள்ளைய போட்டு தாண்டிடுவா இல்ல சொல்லுவா தாத்தா நான் அப்படி சாரமா கேட்கல தூக்க நானே படுக்கல அதை நான் பார்க்கல காசுன்னு பார்க்காம படத்துன்னு பார்க்காம வெள்ளம் கொடுத்து வாங்கி வந்தமே சந்தி எந்த நேரம் பார்த்தாலும் அக்கறை காலத்துல அழுதுன்னு இருக்கா ஏன் அழுகிறா எதுக்காக அழுகிறா எனக்கு தெரியவே இல்லை ஏடா முத்து சந்தி அழைச்சிட்டு வாங்கோ ஏனா நீங்க வாங்கோ குதிரையில் போயெடுத்து குதிரை கண்டெடுத்து ஐயா வெறியரே அடிமை கொண்டவரே ஐயா வெறியரே அடிமை கொண்டவரே ஐயா வெறியரே அடிமை கொண்டவரே ஐயா வெறியரே அடிமை கொண்டவரே என் பாலனும் பாப்பாரே என்ன செய்வீ அலறி குடித்தாரோ நீங்க பாலு கேட்கலே உங்களுக்கு பாலு பிஸ்தா பருப்பு பாலா பருப்பு வச்சு எப்படி கொண்டு வந்திருக்கேன் 2 காய்கள் அந்த அம்மா அலறி துடிச்சுக்கிறீங்க நீங்க கொஞ்சிக்கிட்டு இருக்க ஏண்டி பீட ஏண்டி ஏன் நோக்கு என்ன ஆயிடுத்து ஏண்டி இப்படி அபச்சாரம் மாதிரி கத்திட்டே இருக்கேன் பொம்மநாட்டிய பிறந்தவன் நோக்கு கொஞ்சம் மாதிரி ஏதாவது இருக்கிறதா ஆம்பளையாலும் அவளும் பேசிட்டு இருக்காளே அவ பக்கத்துக்கு போகலாம் நோக்கு தெரியுமா தெரியாதாடி தெரியாதா இன்னைக்குத்தான் நம்ம 2 பேரும் நெருக்கமா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம் சரி சின்ன சிரிச்சு பேசிட்டு இருக்காளே நம்ம பக்கத்துல போகலாமா
அப்படிங்கிற இங்கீதம் இல்லாம வந்து அண்ணன் இடத்த புரிய கெடுத்தான். ஏடா பால் அடுப்புல வச்சுட்டு வந்து தீர மாதிரி வாசனை வச்சுட்டு முத்தையா என்னவென்று சொல்வேன். மேல வனாந்திரத்துக்கு தர்பை சேகரிக்க சென்றானே என் மகன் வரமாட்டானுப்பா. யாருமே போகக்கூடாத இடத்துல போய் சேர்ந்துட்டானுப்பா. மேல வனாந்திரத்தில் தர்பை சேகரித்துக் கொண்டிருக்கும் போது அறவத்தால் மாண்டுவிட்டான முத்தையா உதவி செய்வாயா? இதை வாங்கி தருகிறேன். என் மகனை நான் நல்லடக்கம் செய்ய வேண்டும். எப்படியாவது இவரிடம் எனக்கு உத்தரவு வாங்கி தருவாயா? இதே உத்தரவு வாங்கி எனக்கா உதவி செய்யப்பா. தாத்தா தாத்தா உன் வீட்டுல எல்லாம் உழுதுச்சுரா அன்னைக்கு அப்படி நான் சொல்லுவேன்னா பிச்சா இருக்கல்ல எதையும் பிக்கல பிச்சை தெப்ப பண்ணல போன இடத்துல பாம்பு அடிச்சு செத்து போனானா மாம்பா பெய்துட்டு வந்தானா? பாம்பு எங்கடா பாம்பு என்ன இருக்கு அரியா சந்தி அம்மா தாயே ஏடி எழுந்திருக்க. மேல வனாந்திரத்துக்கு தர்பை சேகரிக்க சென்றானே என் மகன். ஆமா அவனுக்கு என்ன எடுத்து வரமாட்டானம்மா. ஏடி பெத்தவா இப்படி அபச்சாரமா பேசிட்டு இருக்க? காட்டுக்கு போன இடத்திலே தர்பை சேகரித்துக் கொண்டிருக்கும் போது பாம்பு கடித்து இறந்து விட்டானாம் தாய். ஏனா உற்பத்தி ஆகிற இடத்துல போய் ஏன் மடக்கு மடக்குன்னு அடிச்சுட்டு? ஏனா நம்ம பணமெல்லாம் போயிடுத்து மேலந்தத்துக்கு கீச்சா ஜெப்ப கொய்யோ போனால அங்க அரவந்திண்டு இறந்துட்டானே. என்ன செய்வேன்? இப்ப எதுக்கு அழுகிற நீனு? நீ எதுக்கு அழுகிற? உத்தாரம் தாரும் ஐயா முத்தையா இவ யாரு? ராஜாத்தி ராஜதந்திரம் படிச்சுக்கிட்டவா? முதல்ல காட்டுல குழந்தைன்னு செத்தது மாதிரி படுத்துக்கோ. தேடி மாதிரி வந்துடுறேன். 2 பேரும் எழுந்து ஓடி போயிடுவோம். விலகப்பட்ட யாரு வேலை வைப்பா? ஆமாடாந்தி. ஆமா என்ன வேலை பார்க்க வேண்டும்? நம்ம அகத்துல நாளைக்கு சிதார்த்தம். 4 பேர் வருவள் 3 பேர் போவள். போய் செருப்பு எடுத்துட்டு வா. எத்தனை குடம் தண்ணீர் எடுக்க வேண்டும்? போதுமா தாயே? தண்ணீர் குடம் எடுத்து தலையில் வைத்து தண்ணீர் குடம் எடுத்து தலையில் வைத்து தலையில் சுமக்க வைத்தார் மறையோ. முத்தையா அடுத்து என்ன வேலை பார்க்க வேண்டும்? கொல்லி படம் எடுத்து கொண்டு வர கொல்லி படம் எடுத்து கொண்டு வர தாத்தாவுக்கு அரோகரா அரோகரா அரோகரா. நிறுத்துக்கோ. என்ன செய்துட்டு இருக்க? சிரத்தில குடத்தை வச்சுட்டு என்ன செய்யறேன்? நிறுத்து நிறுத்துன்னு சொல்றேன். ஒரு நாள் நிறுத்துறது மாதிரியா இருக்கு. வேண்டாம் வேண்டாம். என்ன நான் குடம் எடுத்துட்டு இருக்கேன். எப்படா ஏன் தலைக்கு வந்துச்சு? தாத்தா நீங்க பிள்ளைகள் சொல்லி நம்ம முருகப்பெருமானுக்கு பாவப்பட வைக்கணும்னு சொன்னீங்கல்ல, அதனால உங்க தலைக்கு வந்துருச்சு. அப்ப தனியா வந்து அதோட விடுங்க. அடியா சக்தி அம்மா அடுத்த வேலை என்ன தெரியுமா? தெரியாது. எதை கேளு தெரியாது. ஒரு பொம்மநாட்டியா பிறந்தவளுக்கு அகத்துல உள்ள வேலை தெரியுமா தெரியாதா? ஏடே நீ பொம்மநாட்டு தானா? பீட ஏடி செடம் மாதிரி நின்னுட்டே இருக்கிறியே. என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது அப்படி கூடவா தெரியாம? அம்மா இப்பேற்பட்ட பொம்மநாட்டி வச்சுட்டு நான் என்ன செய்ய? ஏனா பெற்றவளுக்கு தானம்மா பிள்ளைகளுடைய பெருமைகள் தெரியும். உங்களுக்கெல்லாம் என்னமா தெரியும்? ஏனா இப்படி வாங்க ஏனா அவ அந்த பீட
அது ஜடம். என்ன பார்த்து கேட்டா தெரியுமா? பெத்தவளுக்கு தானே தெரியும் பிள்ளையோட அருமை, பெக்காதவனுக்கு என்னடி தெரியும் அப்படின்னா அவன் என்ன பார்த்து கேட்டுட்டானா, என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ நேக்கு தெரியாது. நேக்கு இப்ப பிள்ளை வேணும். அகத்துக்காரி வாயண்டி, வரமாட்டேனா கொஞ்சம் வாயண்டி, வேண்டாம் விடுவோம். அகத்துக்காரி நேக்கு பிள்ளை வேணும். ஒரு யோசனை, குழந்தைதானே நோக்கு வேணும். நேக்கு வேணும்னா எண்ணி எண்ணி 10 மாதம் விரல விட்டுட்டே இரு. அதை நீங்களே விட்டுருங்க, உங்களுக்கு சௌரியமா இருக்கும். இல்லடி மாத்த கணக்கு 1 மாதம் 2 மாதம் விரல விட்டு எண்ணிட்டே இரு. 10 மாதம் முடிஞ்ச உடனே நாமகாளி 10 மாதம் முடிஞ்ச உடனே எனக்கு ஒரு மகன் பிறப்பா. ஆமா ஏடே இப்படி வா, அடுத்து என்ன வேலைன்னு உனக்கு தெரியாது. டேய் இப்படி வா, இப்படி வாங்க, போய் பசங்க சாணம் எடுத்துட்டு வா. பசுவின் சாணை எடுத்து அவ கரத்துல கொடு. கரடி கரைத்து பழக்கமில்லை தாயே, ஒரு முறை தாங்கள் கரைத்து காண்பித்தால். முத்தையா சாணம் எங்க இருந்து எடுத்து வந்தப்பா? மாட்டு சாணியா மனுஷன் சாணியான்னு தெரியல. கருவேப்பிலையா மிதக்கடா மாமி, நானும் நம்ம கோவில் கண்ணாப்பூர் எங்க இருந்து எடுத்து வந்த சாணம்? நம்ம கோவில் கண்ணாப்பூர் கொட்டைக்கு பின்னாடி போனேன். சரி, நான் சாணியாக்கு நினைச்சு அள்ளி கரைச்சிட்டேன். வெறும் தக்காளி தோல், வெறும் மிளகு, இங்க பாருங்க கருவேப்பிலையா மிதக்குது. இப்ப இத நான் என்ன பண்ணணும்ன்ற? 2 பேர் வாயில ஊத்துங்க. இப்படித்தான் செய்யணுமா? என்ன ஒரு மவர இருங்கண்ணா ஏண்டி என்ன செய்ய வந்த? இத என்ன பண்ணணும்னே தெரியாது. என்ன பண்ணணும்னு தெரியாது, இப்ப என்ன செய்ய வந்த? இத என்ன செய்யணும்னு முத்தையா என்ன சொன்னா? தலையில ஊத்த சொன்னா. யார் தலையில? உங்க தலையில. ஏன் தலையில ஆத்துக்கார தலையில ஊத்த சொன்னா. ஏன்னா இப்படி வாங்க, இப்படி உட்காருங்க, இப்படி உட்காருங்க, உட்காருங்கண்ணா. எந்திரிக்க முடியாது. நான் இருக்கிறேன், நான் நீங்க உட்காருங்க. நல்ல வேலைக்காரி அப்படி பாருங்க. ஏண்டி ஏன்னா அது நடக்கட்டும், நீங்க உட்காருங்க. ஏண்டி நீங்க உட்காருங்க. அது கிளியாத நான் தைச்சு சம்மங்கி என்னை தைலங்கள் தைத்த கையாலே சாந்து பூனது சவாலணிந்த கைகளால் இப்ப சாணக்காரத்தை தலையை தளிக்கவும் ஆகினேன். ஈஸ்வரா ஈஸ்வரா. அடுத்து என்ன வேலை பார்க்க வேண்டும் தாயே? இப்படி வாருங்க. இங்க வா, நம்ம அகத்துல மாறு இருக்கா? இருக்கு. எங்க? இங்க. மூதேவி விளக்கம் மாறு இருக்காடியா? விளக்கம் மாறு. ஆமா தாத்தா, எடுத்துட்டு வாடா தாத்தா. உள்மாறா வெளிமாறா? நோக்கு எது வசமா இருக்கா அந்த மாறு எடுத்துட்டு வா. ஏன் தாத்தா, ஆண் மாறா இல்ல பிள்ளை மாறா? சரியா? இத என்ன பண்ணணும்? இந்த கிழட்டு போய் நம்ம 2 பேர்த்து விட மாட்டாங்க. சரி, அதே ஒரு கிழடு, அது ஒரு மலடு. சரி, நம்ம வீட்டை விட்டு விட மாட்டாங்க. சரி, இந்த பிடிங்க. எங்க பிடிக்கணும்? இப்படி பிடிங்க. இங்க அந்த கிழட ஒரு 25 அடி. சரி, அந்த மலடை எண்ணாம 52 அடி அடிங்க. இப்படித்தான் செய்யணுமா? நான் என்ன பாவம் செஞ்சனும்? வேண்டப்பா. முத்தம் பெருக்க வைத்தாய் சிவமே, என்னை முத்தம் பெருக்க வைத்தாய் சிவமே. அத்தனை மரியாதை சித்தனை முதலிமை, அத்தனை மரியாதை சித்தனை முதலிமை, சித்தமே எத்தப்பிய பண்ணி முத்தம் பெருக்க வைத்தாய் சிவமே. முத்தையா இவா இந்த குப்பையை அள்ளி எங்க ஒண்ணு தாத்தாட கேளு. தாத்தா, இந்த குப்பையை போய் எங்கிட்டு போட? எங்கிட்டு போட்டவா தாத்தா? இந்த மாறு எங்க போட? எங்க? இத பாக்க எனக்கு குப்பை தட்டி மாதிரியா இருக்கு.
டேய் முத்து, தாத்தா, அதை விட ரொம்ப கேவலமா இருக்கு. ஏடா நீ முத்து போய் கோலப்படி கோலமாவை எடுத்துட்டு வந்து அவ கரத்துல கூடா சித்திர வரைய வேண்டும். நான் நன்றாக சித்திர வரைவேன் என்று உங்களுக்கு எப்படி தெரியும் தாயே? ஓ ஆம்பளையால சொல்லிண்டாண்டி. என் மகன் பிணக்கோலத்தில் கிடக்கிறான். என்னை மண்கோலம் போட வைத்தாய் இறைவா, என் வாழ்க்கையை அலங்கோலப்படுத்தி விட்டாய். கோலமிட்ட மணவரையில் குங்குமத்தில் சங்கமத்தில் கோலமிட்ட மணவரையில் குங்குமத்தில் சங்கமத்தில் பாலையிட்ட பூங்கடத்தில் தாலி கட்டும் வேளையில் ஊரார்கள் வாழ்ந்துரைக்க ஊர்வலத்தில் வரும்பொழுது தேவன் வந்து பாடுகின்றான், தேவி நடமாடுகின்றான். ஸ்வரமோசையிலே தேவன் வந்து பாடுகிறான், சேர்ந்து வரும் நேரத்திலே தேவி பாடுகிறான். நடமாடுகின்றான். கற்பில் ஒரு கண்ணகியாம், காதலுக்கு ஜானகியாம். கருத்தில் ஒரு கற்பில் ஒரு கண்ணகியாம், காதலுக்கு ஜானகியாம். நிற்ப மகள் வாழ்க என்று தேவன் வந்து வாழ்த்துகின்றான். பத்தினியை காவல் கொண்டு வாழ்வுகட வாழ்க என்று சத்தியத்தின் மேலையிலே தேவி நடமாடுகிறார். நாதஸ்வரமோசையிலே தேவன் வந்து பாடுகின்றார், சேர்ந்து வரும் நேரத்திலே தேவி நடமாடுகின்றார். முத்தையா, இந்த கோலத்தை தாத்தாவிடம் காமி. ஏண்டா ஏண்டா யாருகிட்ட எப்படித்தான் நடந்துக்கிறதுன்னு நோக்கு தெரியாதா? ஏடா இங்க வா, இது என்ன வளர்ந்து நெளிஞ்சு போயின்னு இருக்கிறது? பிராமணராக கொள்ளாமா? கொள்ளாமா, கைப்படாம கால் படாம அழிச்சுடு. யார் அடி? அழிச்சுடுறா நீ. புருஷன் அடி. ஏண்டா என் புருஷனை என்று சொல்லிட்டு இருக்க? அழிச்சிடவா? கைப்படாம கால் படாம அழி. மாமி அழிச்சிடவா? அழிச்சிடு. மாமி அழிச்சிடவா? கைப்படாம கால் படாம. எதை அடிக்க போற? இந்த கோலத்தை அப்படி சொல்றாங்க. அழிச்சிடவா? ஆஹா, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? அழிச்சிட்டு தாத்தா. காலும் படப்படாது, கால் படப்படாதுன்னா குண்டி வச்சு அழிச்சிட்டேன். அரியா சட்டி பாத்திரி. அடுத்து என்ன வேலை பார்க்க வேண்டும்? அப்படி பொம்மநாட்டி அப்புறமா கேட்கணுண்டி. ஏன்னா நோக்கு பிள்ளை போயிடுத்து, நோக்கு பிள்ளை போயிடுத்து, நேக்கு பணம் போயிடுத்தடே. பிள்ளை போனா பெத்துக்கலாம், பணம் போனா பெக்க முடியுமா? நான் திரவியத்தை போட்டு வாங்கியிருக்கேன்டி. ஏன் ஆம்பளையால இருக்கிறாருல சொர்ணத்தை போட்டு வாங்கியிருக்கிறார். நோக்கு தெரியுமா? அம்மா, இந்த பிள்ளை அம்மா மாமி சொல்றாங்க பாருங்க. திரவியத்தை போட்டு வாங்கியிருக்காங்களாம். எங்க திரவிய வாத்தியார் தான் இல்லையே. எந்த திரவியம் அப்படின்னா காசுடா. நோக்கு தெரியறதே திறந்து வர்றச்சம் உரல் உலக்கை நெல் மணி எல்லாம் எடுத்துட்டு வா. எட்டடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றாரடி, வேறுபட்டு நின்றாரடி. அவரோ வேறுபட்டு நின்றாரடி.
உரல பாருங்க, எதுல நான் கொட்டுறது? ஏண்டா தாத்தா, என்ன உரல்ல ஓட்டையா தானா? அதானே தாத்தா. டேய் தாத்தா, குப்பரா போட்டுக்கிட்டா எப்படா ஓட்ட தெரியும்? ஓ குப்புரா போட்டணும். மல்லாச்சி போட்டு பாரு ஓட்ட தெரியும். மல்லாக்கி போடுவாங்க. எங்க போடுவாங்களா சார்? மல்லாச்சி போட சொன்னீங்கல்ல, உரல மாட்டாங்க அங்க போற. ஏன் தாத்தா அக்கள் எத்த தண்டி? அதுக்கு அன்னைக்கே நான் சொன்னேன், தாத்தா இந்த உரல வீதியில ஓடாதீங்க, பந்தாளு போனால இடிச்சு யாரு உரல அகண்டு போய் கிடக்குது. நீ ஒரு நாளாவது குத்துறியா? நான் குத்த விடுதே பாக்குறேன். குத்துறத பாக்குறதோட சரி. டேய், தாத்தா என்ன செய்யணும்? கொட்டு. அஞ்ச பட்டுடா மாமே, இங்க வாங்க, அதுல சுத்த இதுல சுத்த இருந்தால் தாத்தா கொட்டையில பாருங்க. கர்மத்தை போய் கொட்டா. மாமே, இங்க வாங்க. ஏ தாத்தா, உக்கால உனக்கு உனக்கு பூன் போச்சு உனக்கு இருக்குது. மாமே, அரண்மனையில் இருக்கும்போது இப்படிப்பட்ட சாதனங்களை பார்த்தது உண்டு. அடியாளுக்கு வேலை செய்து பழக்கமில்லை. ஒருமுறை தாத்தாவை இந்த சொல்லித்தார். தாத்தா, இந்த வேலையெல்லாம் பார்த்து பழக்கம் இல்லையா? ஏன்னா தெரியாத வேலையை சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம கேட்டு நம்ம கையெழுத்து போட்டிருக்கோம். அதனால ஒரு குத்து. என்னைய நீ வந்து சோதிச்சு பாக்குற. தாத்தா வந்து வயசுல எத்தனை உலக்கை முடிச்சிருக்கேன் தெரியுமா? நான் குத்துனேன்னா ஒரு நாளா தெரிச்சு போயிடும். இல்ல ஒரு நாளா தெரிச்சு போயிடும். இல்லைன்னா உலக முடிஞ்சு போயிடும். இதனாலதான் குத்துறது இல்ல. சரி, எல்லாரும் பாத்துக்கோங்க. கை கட்டுங்க. தாத்தா ஒரு குத்தோட போட்டு எல்லாம் சோற கை தட்ட குத்த போறாரு. ஓடி கலட்டு முண்டை இப்பதான் தெரியுது. 7 கொண்டாட்டிக்கு பிள்ளைல மசத்துலயா இருக்கு. ஏண்டா முண்டை வெளி குத்தா குத்தி கிடக்கையே. சரி, நான் தான் கண்ணு தெரியாம வெளியில குத்துறேன். நீயாவது புடிச்சு உள்ள வைக்க. கொண்டாடிய புடிச்சு உள்ள வைக்க சொல்லு. அகத்துக்காரி. ஏன்னா இல்ல 4 செவத்துக்குள்ள மறைச்சே வச்சுன்றேன். இப்படி எல்லாரும் பாக்குறச்சே இப்படி குத்தின்னு இருக்கேன். கவலைப்படாதீங்க, நான் குத்துறேன்னா. நீதான் ஒத்தாசையா இருக்கீங்கள. நான் குத்துறேன், கவலைப்படாதீங்க. 2 போடு போட்டு காமி. தாத்தா தான் வெளி குத்தா குத்தினாரு. உலக்கைய பிடிச்சு உள்ள வச்ச கூடாது. ஏண்டா என் ஆம்பளையாளுக்கு எனக்கு உள்ளது இது. நீ எதுக்குடா வேலைக்காரன் நாய்? நீ எதுக்குடா வந்து இதெல்லாம் கேட்டு இருக்க? ஓடா குடும்பண்டா. எப்படி குத்துறது நோக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாது தெரியாது தெரியாது. அசடு அசடு நின்று இருக்க சீட பிடிக்கோ. ஐயா, இது என்ன குடும்பம்டா? குடும்பம். ஒரு கையாலே பாலமிகம் கொண்டிருந்த கைகளும் ஒரு கையாலே பாலும் கைகளோடு இருகையினால் நெல்லு குத்த எதற்கலை விதிவசமோ இருகையாலே ஒரு கையாலே பாலமிகம் கொண்டிருந்த கைகளும் நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு காலகண்டர் தாத்தாவுக்கு நீங்க கருமாதிக்கு நெல் குத்த போறேன். காலகண்டர் தாத்தாவுக்கு கருமாதிக்கு நெல் குத்த, காலகண்டர் தாத்தாவுக்கு கருமாதிக்கு நெல் குத்த.
யார்கிட்ட என்ன செய்யணும் கணக்கு பொடிட்டோம்னா எனக்கு பெரிய உலக்க. டேய், அது எங்கிட்டு போட? இந்த உலக்க நம்ம அகத்துல இருந்தா 2 பேருக்கும் பிரச்சனை வரும். ஆமா தாத்தா. இது என்ன உலக்கை? உலக்கை. விட்டு ஏறி கிழக்கை. அடுத்து என்னவரை பார்க்க வேண்டும்? புத்திய நெல்லை அரிசி வேறு நோய் வேறு தவிடு வேறு தனித்தனியாக பிரித்து எடுத்து சரி. அரிசியை வெங்கல கொண்டால் ஊறப்பட வேண்டும். ஆகட்டும். உனக்கு குழந்தை இருந்தா சொன்னது யாரு? அயலாத்து பாலர் தான் சொன்னார்கள். உன்னை இறந்த மகனை எடுத்து நல்லடக்கம் செய்வாயோ அல்லது வீதியில வீசிட்டு வருவாய் எனக்கு தெரியாது. அப்படி சொல்லாதீர்கள். பொழுது விடுகிறதுக்குள்ள வரணும். வந்து விடுவேன். அப்படி வரல வராவிடில் 100 போய் சொன்னதுக்குள்ள தெய்வமே வந்து விடுவேன். செல்லும் பொழுது போகும்போது மாடங்கள் தோறும் திருவிளக்கு ஏற்றி விட்டு செல்ல வேண்டும். ஆகட்டும். போயிட்டு சீக்கிரமா வா. ஒரு விளக்கோ திருவிளக்கு உற்ற மகன் அன்னை கா